something. நான் சொல்ற அந்த வார்த்தை the deepest impression of the age. அது நம்முடைய உள்ளத்துல ஒரு ஆழமான விதையை, ஆழமான சிந்தையை அது உருவாக்குறது. இரண்டாவது, அது சின்ன வயசுலயே அந்த எண்ணங்கள் சுத்தமா இருக்கும், அவனுடைய பார்வை சுத்தமா, the purest innocence. தமிழ் சொல்லுகிறேன் 12:1 அந்த வார்த்தையை படிக்க கேளுங்க, படிக்கிற வார்த்தை. அது என்ன செய்யுமா, தீங்கு நாட்களிலிருந்து அவனை பாதுகாக்கும். அதை கவனிக்க வேண்டும். அந்த உள்ளத்துல முதல் சொன்னேன் the deepest impression, இரண்டாவது the purest. அந்த சின்ன வயதிலேயே அவன் உள்ளத்துல பசுத்தமான விதையுங்கள். தமிழில் அழகா போட்டிருக்குது, தீங்கு நாட்கள் வராது. தீங்கு சொல்லும் போது விபத்துகள் அல்ல, கவர்ச்சி, கூடா நட்பு, உலகம், இந்த அடிமைத்தனம், போதை மருந்து, ஏதோ ஒண்ணு, ரசிகர் கூட்டம். இன்னைக்கு பாருங்க, சின்ன சின்ன பையன்கள்லாம் ஒரு நடிகருக்கு பின்னால போறாங்க. அன்றைக்கு தொலைக்காட்சியில் ஒரு அம்மா சொல்றாங்க, என் கணவனை விட அவதான் எனக்கு முக்கியம், ஒரு நடிகரை. இது எவ்வளவு பெரிய துக்கமான வேதனையான ஒன்று. பிகாஸ் நான் சொல்ல அந்த வார்த்தை, அந்த எண்ணங்களை தூய்மை இல்லையே, சிந்தையிலே தூய்மை இல்லையே, பார்வையிலே தூய்மை இல்லையே. அது எங்க ஆரம்பிக்கும்? இந்த ஸ்கூல், உங்களுடைய வீட்டுல ஆரம்பிக்கும். யுவர் டீச்சிங் அண்ட் யுவர் ட்ரைனிங். அடுத்த வருஷம் சொல்லுகிறேன், கவனிங்க. அந்த 12:1 ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட், அவன் உள்ளத்துல உயர்ந்த சிந்தனைகளை தாருங்க. ஒன்று சொன்ன டீப்பஸ்ட், பியூரஸ்ட், மூன்றாவது ஹையஸ்ட். திரைப்பட பாருங்கள், டீப், ஒரு ஆழமான ஒரு உத்வேகத்தை அவனுக்குள்ளே தாங்க. இரண்டாவது பியூரஸ்ட், பிரசுத்தமான சிந்தையை அவனுக்குள்ளே விதையுங்கள். மூன்றாவது ஹையஸ்ட், அவனுக்குள்ளே உயர்ந்த சிந்தனை விதையுங்கள். சொல்ல போகிறேன், அதாவது சபையும் பிள்ளை வளர்ப்போம். முதல்ல சொன்ன சபை, முதல்ல உங்கள் வீடு பிள்ளை வளர்ப்பு. நான் சொல்லும்போது சபையும் உங்கள் பிள்ளையும். கவனிங்க, எபேசியர் 6:4 சொல்கிறார், பிதாக்களே கர்த்தருக்கேற்ற சிற்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. இந்த வார்த்தை கவனிக்க வேண்டும். கர்த்தருக்கேற்ற சிற்சையிலும் போதனையிலும் சபை வளர்ப்பதில்லை, கல்விக்கூடங்கள் வளர்ப்பதில்லை, இறையர் பள்ளி வளர்ப்பதில்லை, நீங்கள் தான். அந்த வார்த்தை தூரம் படிக்கிறேன். கர்த்தருக்கேற்ற சிற்சை, கர்த்தருக்கேற்ற போதனை, அவர்களை வளர்ப்பீர்களாக. கல்லூரி அல்ல, பைபிள் ஸ்கூல் கிடையாது, யூனிவர்சிட்டி அல்ல. பிதாக்களே, அப்படியான அந்த பொறுப்பு யாருக்கு என்று சொன்னால் கவனிங்கள், அட் த ஹோம். இரண்டாவது அட் த சர்ச். மார்க்கு சுவிசேஷம் 10:14 உங்கள் பிள்ளைகளை வளர்க்க